நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கான எம்சிக்யூ நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங்கில் நம்ம பிடிஎஃபாக வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலகிராம் குரூப் சேனலில் நம்ம பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேறு மாதிரி தான் இருக்கும், ஷஃபில் பண்ணி தான் இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டில் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு வந்து தேர்டில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஷஃபில் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே சில சமயம் நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லை அதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து சில சமயம் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் தான் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நேற்று போட்ட பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ மோரலஸ் 90% எனேபிள் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம we have to discuss the MCQ. Okay, so then first question, then which of the following condition must hold for the pointing vector to be 0? The correct answer will be when he and h are parallel. Okay, then second question, what does the negative divergence of the pointing vector indicates? Energy is being absorbed. What is the mathematical expression for the pointing vector? Option B, S equal to E cross H. The time average pointing vector for a plane wave is given by, the correct answer will be option B. சம்டைம்ஸ் இங்கே ஏபிசி இருக்கும், இல்லை 1 2 3 இருக்கும், சம்டைம்ஸ் இதே மாதிரி இருக்கும். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஷன். ஸோ எதுக்கு நேரம் உங்களுக்கு ஆன்சர் இருக்கோ அதுக்கு நேரம் we have to click on that particular answer. Okay, if an electromagnetic wave is traveling in free space, in which direction does the pointing vector point? The correct answer will be perpendicular to both E and H. ஸோ இந்த கொஷின் லாஸ்ட்டு இப்போ நடந்து முடிந்த 8ஆம் தேதி டிஎன் செட்டில் இந்த கொஷின் வந்தது. ஓகே, இந்த கொஷின் கூட தப்பாக வந்தது. 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, பர்பண்டிகுலர் அண்ட் ஆர்த்தோகனல். ஸோ நிறைய பேருமே இதை கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி பர்பண்டிகுலர் டு போத் இ அண்ட் ஹெச். ஸோ டிஎன் செட்டில் வந்த கொஷின். ஓகே, குட். Which law is used to derive pointing theorem? The correct option, Faraday's law and Ampere's law. What does the pointing vector represent? Electric flux, density of an electromagnetic wave. What is the unit of pointing vector? The correct answer will be foot per meter square. Okay, so I hope you have to enjoy this MCQ. Today's section we have to end up. So மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். Next class we have to teach some of the topics. Okay, we have to start with electronics, or again we have to follow the same MCQ pattern. Okay, so நன்றி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.